ஜிகர்தண்டா இது வந்து மதுரையோட நேஷ்னல் ட்ரிங்க் என்று சொல்லலாம். இது வந்து இப்போ மதுரையில இருந்து தான் இது ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒரு ஜிகர்தண்டா ஷாப்பில் தான் இருக்கேன், ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு என்னவோ கொஞ்சம் ஃபாலூதா மாதிரி இருக்கு. ஐ மீன் ரெண்டும் டிஃப்ரெண்ட் ட்ரிங்க், ஆனால் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸும் இருக்கு. கசின்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபாலூதா எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம், ஜெல்லி, சப்ஜா, பாசுந்தி, பாதாம் மிக்ஸினு எல்லாம் வரும். இது வந்து திராட்சை, சரிங்களா? இது பப்பாயா. பப்பாயாவா? ஆமாம். ஓகேவா? என்ன ஐஸ்கிரீம்? ஹோம்மேட் ஐஸ்கிரீம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். எங்கள் ஃப்ளேவர். என்ன ஐஸ்கிரீம் அது? இது லைட் கேரமல் சாக்லேட் மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் சரிங்களா? அதுபோக பாசுந்தி, பால் ஆடை, பாசுந்தி, பால் ஆடையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழச்சி பத்மா பிளாக்ஸ். நான் வந்து ஜிகர்தண்டா ஷாப்பில் தான் இருக்கேன், ஆர்டர் பண்ணிட்டேன். நிறைய ஒரு சார்ட்டே போட்டிருந்தாங்க, என்னென்னவோ ஃப்ளேவர்ஸ் இருந்தது. நான் வந்து ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ஜிகர்தண்டா மெயின் வந்து ஒரு இது ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு ட்ரிங்க் தான், ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டே குடிக்கலாம். ஸோ நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. ஜிகர்தண்டா பேஸே வந்து நன்னாரி சிரப்பு, நிறைய இந்த பால், கண்டென்ஸ்டு மில்க், பால் ஆடை. இவங்க வந்து ஹோம்மேட் ஐஸ்கிரீம். இது பார்த்தீங்கன்னா மேலே பப்பாயா கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குது, அது போட்டிருக்காங்க. அப்புறம் அது என்னவோ சீட், சப்ஜா, அந்த சீடு. அந்த சப்ஜா தான் உங்களுக்கு ஃபாலூதாலேயும் இருக்கும். ஆனால் ஃபாலூதாக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. ஃபாலூதா வந்து பாதிக்கு மேலே டேஸ்ட்டே போயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது. இது வந்து ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. கீழே வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்ருக்கேன். என்னால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியலன்னு வீட்டுக்கு போயிட்டே சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு நாள் சென்னைக்கு வந்திருக்கோம். வேலை இருந்தால் வருவோம், ஃபங்க்ஷன் இருந்தால் வருவோம். இந்த வாட்டி நான் பசங்களை கூட்டிகிட்டு வரல, வீக் டே இன்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து காலையில் வண்டியிலே கிளம்பி வந்துட்டோம். ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, சடனாக பிளான் பண்ணி வந்ததுனால. ஸோ வண்டியில் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு இல்லை, சாரி, நாளைக்கு மார்னிங் கிளம்புறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கிளம்புறோம். இதோ கிளம்பிட்டோம். 5:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம், ஏர்லி மார்னிங். ஸோ இந்த vlog வந்து நான் வந்து அகெயின் அன்பிளான்டுன்னு சொல்லலாம். ஜிகர்தண்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மதுரையில் வந்து ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி வந்து ஜிகர்தண்டா என்னன்னு எனக்கு புரியல. அது வந்து ஒரு ட்ரிங்க் அப்படின்னு கூட தெரியல. ஜிகர்தண்டா மூவி பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் டைம் அந்த கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு வாட்டி திருச்சியில் சாப்பிட்டேன். ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கல. அது வந்து கரெக்டாக செய்யணும், ஃபீலிங்ஸ் இருக்கணும். சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் ஃபீலிங்ஸ் இருக்கணும். ஃபீலிங்ஸ் மிஸ்ஸிங்காக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பிடிக்காது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஜிகர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு யூடியூப்லலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி. நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட். ஒரு வாட்டியும் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து எப்படி இருக்குது, இவ்வளோ ஃபேமஸ் பிரியாணி. நான் ஒரு பிரியாணி பைத்தியம், ஆனால் இன்னும் சாப்பிடல. அவ்வளோ டேஸ்டான பிரியாணின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டவங்க எல்லாம் அப்படி ரசித்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆம்பூர் பிரியாணி, ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி கண்டிப்பாக பேக் பண்ணிட்டு போவேன். ஒரு வாட்டியும் நாங்கள் ஆம்பூர் கிராஸ் பண்ணி தான் போவோம் வண்டியில் வரும்போது. ஆனால் நிறைய கடை இருக்கும் இங்கே. 2 சைடில் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெங்களூர் சென்னை ஹைவே. இதை பாருங்கள், ட்ரெயின். எனக்கு வந்து ட்ரெயின் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு நிஜமாகவே தெரியாது, ரொம்ப ஹாப்பியாக, ஒரு மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்ஸ் வண்டி இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ரெயின் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ ட்ரெயின் பார்த்தாச்சு. இதுதான் மெயின் ஆம்பூர் பிரியாணியோட சென்டர். இதுதான் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஐ திங்க் இதுதான். ஸோ ஒரு வாட்டி வரும்போது இந்த பக்கெட் பிரியாணி தான் வாங்கிட்டு போவேன். எனக்கு தெரியும், நாங்கள் ரொம்ப ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ கடை வந்து காலியாக இருக்குது. நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டேன், இந்த மாதிரி ஷூட் பண்ணலாமான்னு. கடை காலி கடை. ஆனால் பிரியாணி எத்தனை மணிக்கு ரெடி ஆகும்னா 11:30, 11:30 மணிக்கு மேலே தான் அவங்க சர்வீஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நோ லக். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் இருக்குது, நம்ம ஃப்ரெஷ்னப் ஆகிடலாம். காஃபியும் இருக்குது, ஆனால் எங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது. ஸோ ஸ்டார் பிரியாணி பக்கத்தில் ஒரு லெதர் கடையும் இருக்குது. ஆம்பூர் வந்து அதுக்கும் ஃபேமஸ். ஆம்பூர் பிரியாணி தவிர இங்கே வந்து டேண்ட் லெதர்
மேனுஃபேக்சர் ஆகுது. ஸோ லெதர் ப்ராடக்ட்ஸ் லெதர் கூட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இங்கேருந்து நிறைய இடத்துல சப்ளை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷோரூமில் வாங்குறத விட இங்கே வாங்கினா உங்களுக்கு வந்து சாரி என் பையன் இரும்பிட்டு இருக்கா, இதில் சவுண்டு வருமோ என்னவோ தெரியல. ஸோ இதில் சாரி அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், லெதர் கூட்ஸ்க்கு நிறைய ஃபேமஸ். ஆனால் நான் எப்போவுமே வாங்கினதில்லை லெதர். ஸோ அதனால எனக்கு ஐடியா இல்லை, இங்கே வந்து ஷோரூமில் வாங்குறத விட இங்கே கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நிஜமாகவே ஐடியா இல்லை எந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும்னு. ஸோ நாங்கள் வந்து பக்கத்துலேயே டீ கடைக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி டீ கடையில் குடித்தாதான் டீயில் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டைலாக யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு டொப்பியெல்லாம் போட்டு டீ பண்ணி கொடுக்குறாங்க, காஃபி பண்ணி, அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி குடிக்கும் போது தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட். இவங்களுக்கு மட்டும்தான் டீ எப்படி பண்ணுறது, காஃபி எப்படி போடுறதுன்னு தெரியும். இந்த காஃபி டே இவங்க போடுற காஃபி டே காஃபியும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி பிளேஸ்லலாம் எனக்கு ஃபஸ்ட்டு டிஸப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம், அந்த பேசிக் ஹீட்டே இருக்காது. நீங்கள் எனக்கு தெரியல, நீங்கள் அந்த மாதிரி கவனிச்சிருப்பீங்களோ என்னவோ, எனக்கு வந்து சூடாக குடிக்கணும், ஊதி அப்படியே உறிஞ்சி குடிக்கணும். அங்கே வந்து ஜூஸ் மாதிரி நான் குடிச்சிருவேன், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள், நிறையா லெதர் கூட்ஸ் எல்லாமே க்ளோஸாக இருக்குது. நம்ம ரொம்ப ஏர்லி மார்னிங் இதெல்லாம் 10-11 போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல இருக்குது, ஷாப்ஸ் 11 போல் தான். ஸோ டீ குடிச்சு ஆச்சு. நான் 2 கப்பு டீ குடிச்சிட்டேன். காலையிலேயே இட்லி வந்து டிஃபனுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம், இட்லியும் பொடியும். இப்போ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நிறைய குட்டி கடைங்க, ஆம்பூர் பிரியாணி, குட்டி கடை, பெரிய கடை, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நான் எப்போவுமே டேஸ்ட் பண்ணதில்ல, ஆனால் அதெல்லாம் ஒரிஜினல் இல்லை. நான் போனது தான் ஒரிஜினல் யூனிட். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த மெயின் பிரியாணி யூனிட்டில் போய் அவங்க சமைக்கிறது வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சமைக்கிறது பிரியாணி ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கணும், ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க கட்டிங், கிரேட்டிங், சாப்பிங் அந்த ஸ்டேஜ்லேருந்து. அவங்க என்ன இப்போதைக்கே நான் ஒரு அனானமஸ் பர்சன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் எல்லாம் இல்லை, யூடியூபர். நிறைய சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய ஆங்கர்ஸ், செலிப்ரிட்டி ஆங்கர்ஸ், அப்படியெல்லாம் நிறைய ஷோஸ் ஏற்கனவே இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ட்ரீம் தெரியல, அதனால் நான் கேட்காம எல்லாம் இருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா, டைம் எடுத்து வந்து பெர்மிஷன் எல்லாம் கேட்டு பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜிகர் தண்டா வந்து ஜிகர் டண்டா, ஆக்சுவலி ஜிகர்னா ஹிந்தியில் வந்து ஹார்ட், இதயம், மனசு. டண்டான்னா கோல்டு, சில்லுனா இருக்கிறது. ஸோ ஜிகர் டண்டா தான் ஜிகர் தண்டா ஆகிப்போச்சு. அப்படின்னா அந்த குடிச்சாவே மனசு வந்து ஜில்லுன்னு ஆயிடும். அதுதான் நம்ம ஜிகர் தண்டாவோட ஸ்டோரி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.